இப்போ நம்ம ராஜ்மா கிரேவி செய்வது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ராஜ்மாவை முதல் நாள் நைட்டே ஊற வச்சு ஒரு குறைஞ்சது 6-8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டாச்சு. பார்த்திங்களா, நல்லா ஊறிடுச்சு ராஜ்மா. இப்போ அது குக்கரை அடப்பை பற்ற வச்சு குக்கரில் ராஜ்மாவுக்கு போட்டாச்சு. தேவையான தண்ணி ஊற்றி ஒரு சம்பு நான் ஊற்றிருக்கிறேன். தேவைத்தக்க ஊற்றிக்கலாம். தேவையான உப்பு கலந்து தண்ணி ஊற்றி அது இப்போ குக்கர் மூடி வச்சாச்சு. இப்போ மசாலா என்னென்ன தேவைன்னு இப்போ பார்க்க போகிறோம். முந்திரி பருப்பு, பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை, பெருஞ்சீரகம், சீரகம், ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைத்தக்கன ஒரு 2 ஸ்பூன் எடுத்தால் போதும். ஒரு வெங்காயம், தக்காளி, நம்ம புளிப்பு தகுந்த மாதிரி தக்காளி 3 தக்காளி நான் எடுத்துருக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி வச்சு இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் வதக்கணும். எண்ணெய் விட்டு நல்லா வதக்க போகிறோம். இப்போ குக்கர் வந்துருச்சு, எடுத்து வச்சாச்சு. இப்போ தேவையான வதக்கிற பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் நான் தேங்காயும் சேர்த்துருக்கிறேன். தேங்காய் சேர்க்குறவங்க சேர்த்துக்கலாம், தேவையில்லாதவங்க விட்டுடலாம். எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. பச்சை வாசனை போக நல்லா வதக்கியாச்சு. தேங்காய், பெருஞ்சீரகம், சீரகம், முந்திரி பருப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் முதல்ல அரைச்சி வச்சுட்டேன். அப்படியும் பண்ணலாம், இல்லை முழுசாக போட்டு வதக்கலாம். இப்போ நல்லா ராஜ்மா வெந்துருச்சு. பார்த்தீங்களா எப்படி வெந்திருக்குது, நல்லா மலர்ந்துருக்குது பயிறு. இப்போ அரைச்சாச்சு. விழுதை எல்லாம் போட்டு நம்ம குக்கரில் அந்த மசாலா, பயிறு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் போதும் மஞ்சள் பொடி, மல்லித்தூள் 2 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூனு எல்லாம் போட்டாச்சு. அரைச்சி வச்ச விழுதையும் கலந்தாச்சு. கலந்து மறுபடியும் ஒரு 4 விசில் வைக்க போகிறோம். 4 விசில் வந்தாச்சு. இது பார்த்திங்களா கிரேவி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா. இதை இப்போ சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம், இட்லிக்கு, சப்பாத்திக்கு,